மர்ஹூம் ஆயத்துல்லா அலி கொமைனி. இந்த மனிதன் நினைத்திருந்தால் தன் வயதை காரணம் காட்டி வீரர்கள் மத்தியில் உற்சாக உரையாற்றிவிட்டு கண் காணாத இடத்துக்கு போய் பார்வையிட்டுக் கொண்டிருக்கலாம். உயிருக்கு உத்தரவாதமற்ற வீட்டில் இருந்து அவர்கள் குடும்பத்துடன் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் வீட்டுப் பெண்களாவது போர் என்பது ஆண்களின் விளையாட்டு, பெண்களாகிய எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சலுகை கேட்டு குழந்தை குட்டிகளை கூட்டிக் கொண்டு சத்தம் இல்லாத நகரொன்றுக்கு விடைபெற்றிருக்கலாம். மகள், மருமகன், பேத்தி உட்பட குடும்பமாகவே மரணத்தை எதிர்பார்த்து காத்திருந்துள்ளனர். பாதுகாப்பாய் இருந்து கொண்டு கடல் கடந்தொரு போர் நடத்தும் ஒருத்தனும், அந்த நாட்டு குடிமகனை தன் வெறிக்கு பலியாக்கும் ஒருத்தனும் கற்றுக்கொள்ள வேண்டும் வீரம் என்றால் என்னவென்று. தீவுகளில் குடிபோதையில் ஆடி குழந்தைகளை காமப்பலியாக்கி இளம் பெண்களை புத்தி பேதலித்தவர்களாக அலைய விட்டிருக்கும் எப்ஸ்டெயின் கூட்டாளிகள் தங்களது கடமைகளை மறைத்துக் கொள்ள இன்று உங்களை குடும்பத்துடன் காவு கொடுத்திருக்கின்றனர். உங்களது குடும்பத்து மரணம் இன்று உலக செய்தியாயிருக்கிறது. 40 நாள் அல்ல, வரவிருக்கும் 4000 ஆண்டுகளுக்கும் கூட மண்ணுக்காய் உரமாகி போன உங்களையும் உங்களது குடும்பத்தையும் உங்களது மக்கள் மட்டுமல்ல, நாங்களும் நினைவு கூர்ந்து வரலாறுகளில் பதிந்து கொண்டிருப்போம். கடலாளி சூழ்ந்து எங்கள் உடல் கரைந்து போனாலும் கில்காமிஸின் சரித்திரம் வெளிப்பட்டது போல் எங்களது ஏடுகளும் ஒரு நாள் உங்களை பற்றி கூறுவதற்கு வெளிப்படலாம். மரணம் என்பது தோல்வி அல்ல, அது பல வீரர்களை உருவாக்கும் விதை. இனி எங்களது எண்ணங்களிலும் எழுத்துக்களிலும் உங்களது வாழ்க்கைதான் கதை. முத்தமிட முடியவில்லை, முடிவுரை எழுத மனமில்லை. போய் வாருங்கள், நாம் மறுமைக்கானவர்கள்.